வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காத்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி வானிலை நிகழ்வு 14 டிசம்பர் 2025 உங்களுக்காக ஒரு சின்ன பிரேக். நம்ம அலுவல் சார்ந்து வெளியூர் போயிட்டு வந்ததுனால மீண்டும் இன்று தொடங்கியிருக்கிறோம். இன்று 14 டிசம்பர் 2025 பொறுத்தவரையும் இந்த பாகிஸ்தான், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், வட இந்திய கோடி பகுதிகளில் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மத்திய இந்திய பகுதிகள், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஒட்டிய பகுதிகளில் ஒரு வலிமையான உயரழுத்தமும் காணப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய உலர்ந்த காற்று, ட்ரை ஏர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தமிழகத்தின் முழு பகுதிகளையும் ஒட்டி ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் ட்ரை வின்ஸு. அதே நேரத்தில் ஈஸ்டர்லி வின்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்தமான் பகுதிகளிலேருந்து அப்படியே டவுன் ஆகிட்டு நேராக இலங்கை வரலையும் நோக்கி பதிவாகி வருகிறது. அதுதான் இந்த புகைப்படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். மலைமேகங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பெரும்பாலான மலைமேகங்கள் அந்தமான் பகுதிகளில் இருக்கிறது. அதே நேரத்தில் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளிலையும் இந்த மலைமேகங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அமைப்பு தான் இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பையும் ஒத்து போகுது. அதே நேரத்தில் இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக இருக்கக்கூடிய மலைமேகங்கள் இங்கே இருக்குது. இது நாளை முதல் பெரும்பாலான மழைமேகங்கள் தமிழகத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, அந்த கிழக்கு திசை காற்று நாளை பிற்பகலிலிருந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகி கிட்டத்தட்ட தமிழகத்து முழுவதுமாக வரும். இது 36 மணி நேரம் நீடிக்க இருக்கிறது. இந்த 36 மணி நேரத்திற்குள்ளாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. இது பெரிய கனமழையாக இருக்குமா அப்படின்னா இல்லை, ஓரளவுக்கு மிதமானது முதல் கனமழைன்றது ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பாகவே காணப்படும். பெரிய அளவுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் மாற்றம் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்புகள் பொறுத்தவரை பெரிய கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் கிடையாது. அதே நேரத்தில் பருவமழை தொய்வு இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம சொன்னோம், எம்ஜேஓ சாதகமான அமைப்பில் இல்லை. ஆல்மோஸ்ட் அது டெட் கண்டிஷனில் 8வது ஃபேஸில் ஆப்பிரிக்காவுக்கு முன்னாடியே அமைஞ்சு போச்சு. அதே நேரத்தில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கெல்வின் வேவும் ஈக்குவட்டரியல் ரோஸ் வேவும் அப்பப்போ அந்த தாக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுனால ஏற்படக்கூடிய அமைப்பு தான் மழை அப்பப்போ கொடுக்குது. ஒரு சின்ன பஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வறண்ட வானிலை தொடரும். அதே நேரத்தில் நிலநடுக்கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சதன் ஹெமிஸ்பியர் தென்துருவ பகுதிகளிலையும் பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. அங்கு சலனங்கள் அதிகம் ஃபார்மாக ஆரம்பிச்சிருக்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ பருவமழைக்கு நமக்கு ஒரு தொய்வான அளவில் தான் இப்போதைக்கு தொடர்ந்து வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த அமைப்பில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் உட்புற பகுதிகள், சித்தூர், வேலூர் இந்த பகுதிகள், ஒசூர், கிருஷ்ணகிரி மற்றும் பெங்களூரு இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்க, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளெலாம் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 11 முதல் 14 டிகிரி வரையிலும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உட்புற தமிழகத்தில் மலைவாச ஸ்தலங்களில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உறைபனியுடன் கூடிய சிங்கிள் டிஜிட், அதாவது 6லேருந்து 9 டிகிரி அந்த மாதிரியான ஒரு வெப்பநிலையும் காணப்படும். அதே நேரத்தில் கொடைக்கானல் அந்த பகுதிகளிலையும் இதே மாதிரியான ஒரு உறைபனியுடன் கூடிய அமைப்பு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி உட்புற தென்னிந்திய பகுதிகள், பெரும்பாலான பகுதிகளில் 8 முதல் 11, 12 டிகிரி வரையிலான குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகி இருப்பதற்கு வாய்ப்புகளும், கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் சென்னை உட்பட பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகை மாவட்டம் உட்பட தென் தமிழகம் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 19 முதல் 21 டிகிரி வரையிலுமான அமைப்பாக காணப்படும். இது நாளை ஒரு நாள் மட்டும். நாளைக்கு பிறகு கிழக்கு திசை காற்று வந்ததுக்கு அப்புறமா இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை உட்புற மாவட்டங்களில் மட்டும் இருக்கும். கடலோர மாவட்டங்களில் வார்ம் கண்டிஷன் 22, 23 அப்படி காணப்படும். அடுத்த ஒரு 36 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்வு நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை எதிர்பார்க்குறோம். ஸோ வானிலை படிமங்களில் இந்த இசிஎம்எஃப்னுடைய என்சம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அந்த இசிஎம் என்சம்பிள்ஸை பொறுத்தவரையிலுமே
நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாட்கள் 3 முதல் 4 நாட்கள் மேக்ஸிமம் 7 நாட்கள்னு பார்த்தீங்கன்னா வானிலை படிமங்கள் பெரிய அளவில் மழையை எதிர்பார்க்கல. திருநெல்வேலியில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு என்செம்பிள்ஸ் வந்து அதிகபட்ச மழையை காட்டுறது. அதில் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். பெரும்பாலும் தென் தமிழகத்தில் இதனுடைய தாக்கம், அதாவது ஏன் இந்த தாக்கம் அப்படின்னா, இந்த பகுதிகளில் 3 நமக்கு வந்து வட தமிழகத்தில் 36 மணி நேரம்னா உங்களுக்கு கீழே அந்த கிழக்கு திசை காற்று முற்றிலும் மறைவதற்கு 48 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால மழையின் கால அளவு கூடுவதால் இந்த பகுதிகளில் மழையின் அளவு கூடுகிறது அப்படிங்கிறத நம்ம இதில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சென்னைக்கு எந்த அளவுக்கு பெரிய மழை இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். மற்றபடி மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களுக்குமே மழையை இந்த வானிலை படிமம் காட்டுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதோடைய கிளியர் பிக்சர் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பதிவாகும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் கேரளாவில் பார்த்திங்கன்னா, கேரளாவிலையும் ஒரு பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகளை பற்றி காட்டுறதே இல்லை. மூணார் பகுதிகளில் மட்டும் மழை பெருசாக ஓரளவுக்கு மீடியமாக காட்டுது. மற்றபடி எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு வறண்ட வானிலை நிலவுவதற்கே வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு நகர்கிறது, எப்படி அமைகிறது அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை வாய்ப்பு மிகவும் குறைவு. ஒரு சில பகுதிகள் அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கலாம், மற்றபடி பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது. ஒரு வறண்ட வானிலை மட்டுமே இருக்கும். நாளை மாலைக்கு பிறகாக மாற்றங்கள் இருக்கிறது. அது தொடர்ந்து நம்ம நாளை காலையில் வானிலையில் பார்க்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.